வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஜலோர் கமிலாங் தேசிய கொடி தவறாக சித்தரிக்கப்பட்ட சம்பவம். பகிரங்க மன்னிப்பு கேட்டது கல்வி அமைச்சு. இன்று வெளியிடப்பட்ட SPM தேர்வு முடிவுகள் மீதான பகுப்பாய்வு அறிக்கையில் ஜலோர் கமிலாங் தேசிய கொடி தவறாக சித்தரிக்கப்பட்ட சம்பவத்திற்காக கல்வி அமைச்சு பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. அதே வேளையில் இப்படியொரு தவறு நிகழ்ந்ததற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சு உறுதியளித்துள்ளது. ஜலோர் கமிலாங் தேசிய கொடி நாட்டின் மகத்துவம் மற்றும் இறையாண்மையின் சின்னமாக விளங்குகிறது. இந்நிலையில் இதுபோன்று கவனக்குறைவாக நடந்த சம்பவத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விசாரணையை கல்வி அமைச்சு உடனடியாக தொடங்கியுள்ளது. மேலும் அச்சிடப்பட்ட SPM தேர்வு முடிவுகள் மீதான பகுப்பாய்வு அறிக்கை மீட்டுக் கொள்ளப்பட்டதுடன் உடனடியாக திருத்தங்களை செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது என்று கல்வி அமைச்சு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பினாங்கு மாநிலத்தின் புதிய ஆளுநராக துன் ரம்லிங் அத்தாலிப் நியமிக்கப்பட்டுள்ளார். பேரா மாநிலத்தின் முன்னாள் மந்திரி பசாரான துன் ரம்லிங் அத்தாலிப்பின் பதவிக்காலம் வரும் மே 1 தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது. இன்று கோலாலம்பூர் இஸ்தானா நெகாராவில் சிங்காசனா கட்சியில் நடைபெற்ற பதவி நியமனச் சடங்கில் 84 வயதான துன் ரம்லிங் அத்தாலிப்பிற்கு பினாங்கு மாநில ஆளுநர் பதவிக்கான நியமன கடிதத்தை மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வழங்கினார். அத்துடன் ரம்லிங் அத்தாலிப்பிற்கு துன் விருதையும் மாமன்னர் வழங்கி கௌரவித்தார். 2025 ஆண்டு மே 1 தேதியிலிருந்து 2029 ஆண்டு ஏப்ரல் 30 தேதி வரை 4 ஆண்டுகளுக்கு பினாங்கு ஆளுநராக ரம்லிங் அத்தாலிப் பதவி வகிப்பார். 2021 ஆண்டு மே 1 தேதியிலிருந்து பினாங்கு ஆளுநராக பொறுப்பு வகித்து வரும் துன் அமட் ஃபுசி அப்துல் ரசாக்கிற்கு பதிலாக ரம்லிங் அத்தாலிப் பினாங்கு ஆளுநர் பொறுப்பை ஏற்றுள்ளார். பேரா பாசிர் சாலாக்கில் பிறந்து வளர்ந்தவரும் பாசிர் சாலா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரம்லிங் அத்தாலிப் பேரா மாநில அம்னோவின் முன்னாள் தொடர்பு குழு தலைவராவார். மத்திய அளவில் நாடாளுமன்ற மேலவை தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். முன்னதாக அவர் 1982 ஆண்டிலிருந்து 1999 ஆண்டு வரை 17 ஆண்டுகள் பேரா மந்திரி பசாராக பதவி வகித்தார். பினாங்கு மாநிலத்தின் புதிய ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள ரம்லிங் அத்தாலிப்பின் பதவி நியமன நிகழ்வில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், பினாங்கு முதலமைச்சர் சோகன்யோ உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஓர் அரசியல் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கூறப்பட்ட கருத்துகள் தொடர்பாக பினாங்கு மாநில பாஸ் தலைவர் ஃபவுசி யூசுஃபிற்கு எதிராக தொடுக்கப்பட்ட அவதூறு வழக்கில் அந்த பாஸ் தலைவர் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயரிடம் இன்று பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். கடந்த 2023 ஆண்டு ஜூன் மாதம் பினாங்கு பாலேபுலாவில் பெரிகத்தா நேஷனல் சிறந்த கூட்டணி என்ற தலைப்பில் நடைபெற்ற ஒரு சிராமாவில் DAP-ஐச் சேர்ந்த RSN ராயர் ஓர் இனவெறியர், ஆணவமிக்கவர், பொறுப்பற்றவர் என்று ஃபவுசி யூசுப் குற்றஞ்சாட்டியிருந்தார். அது மட்டுமின்றி பினாங்கு ஜெலுத்தோங்கில் ஒரு தீ விபத்து சம்பவத்தின் போது மலாய்க்காரர் மற்றும் இந்தியர்கள் வாக்கு இல்லாமல் தம்மால் வெற்றி பெற முடியும் என்றும் அவர்களின் வாக்குகளை இழப்பதை பற்றி தமக்கு கிஞ்சிற்றும் கவலை இல்லை என்றும் மிக ஆணவத்துடன் RSN ராயர் பேசியுள்ளார் என்று அந்த சிராமாவில் ஃபவுசி யூசுப் தெரிவித்திருந்தார். ஃபவுசி யூசுப் தமக்கு எதிராக கூறியுள்ள குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என்றும் தாம் அவ்வாறு கூறவில்லை என்றும் கூறி அந்த பாஸ் தலைவருக்கு எதிராக RSN ராயர் இந்த அவதூறு வழக்கை தொடுத்தார். இவ்வழக்கு விசாரணை இன்று பினாங்கு உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது சிலர் தன்னிடம் கூறிய தகவலின் உண்மை நிலையை ஆராயாமல் அவசரப்பட்டு RSN ராயருக்கு எதிராக அவதூறு தன்மையிலான வார்த்தைகளை வெளியிட்டு விட்டதாகவும் அதற்காக அவரிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் ஃபவுசி யூசுப் தெரிவித்தார். தன்னுடைய மன்னிப்பை ஃபவுசி யூசுப் நீதிபதி ஹல்மி கானி முன்னிலையில் வாசித்தார். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் உள்ளவர்களிடமிருந்து இந்த தகவல் வந்தது என்பதால் தாமும் அவசரப்பட்டு தவறான தகவலை வெளியிட்டு விட்டதாக ஃபவுசி யூசுப் தனது மன்னிப்பில் கேட்டுக்கொண்டார். மேலும் தாம் கூறிய வார்த்தைகளை மீட்டுக் கொள்வதாகவும் ஃபவுசி யூசுப் தெரிவித்தார்.
நீதிபதி ஹல்மி கனி முன்னிலையில் ஒரு இணக்க தீர்ப்பின் அடிப்படையில் ஃபவுசி யூசுஃபின் மன்னிப்பு பதிவு செய்யப்பட்டது. இதன் தொடர்பில் RSN ராயருக்கு வழக்கு செலவு தொகையாக 10,000 ரிங்கிட்டை வரும் ஜூன் மாதம் 24ஆம் தேதிக்குள் செலுத்துமாறு ஃபவுசி யூசுஃபிற்கு நீதிபதி ஹல்மி கனி உத்தரவிட்டார். RSN ராயர் சார்பில் வழக்கறிஞர்கள் K. சைமன் முரளி மற்றும் கொக் வென்லிங் ஆகியோர் ஆஜராகினர். 50க்கும் மேற்பட்ட திரை நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் மாபெரும் விழா 17th Annual Edison Awards பினாங்கு ஸ்பைஸ் அரினாவில் மே 17 மாலை 5 மணிக்கு. குடும்பத்தோடு வாங்க, கொண்டாட்டத்தோடு போங்க. உடனே டிக்கெட் புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. மலாக்கா மாலிமில் உள்ள பேரங்காடி வளாகத்தில் மூதாட்டியின் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்ற வழிப்பறி கொள்ளையன் ஒருவனை உணவு விநியோகிப்பாளர்கள் வளைத்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். 70 வயது மூதாட்டி பேரங்காடியில் பொருட்களை வாங்கிய பின்னர் தனது காரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அவரின் சங்கிலியை சம்பந்தப்பட்ட கொள்ளையன் பறித்து கொண்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிவிட்டதாக மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார். அந்த கொள்ளையனை அடையாளம் கண்ட உணவு விநியோகிப்பாளர்கள் அவனை வளைத்து பிடித்ததாக ஜுல்கைரி முக்தார் குறிப்பிட்டார். அந்த இளைஞனை உணவு விநியோகிப்பாளர்கள் வளைத்து பிடிக்கும் காட்சியை கொண்ட காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலானதையும் அவர் விளக்கினார். பிடிப்பட்ட இளைஞனை சோதனை செய்தபோது 2 கைபேசிகள், 1 மோட்டார் சைக்கிள், பல வகையான வங்கி கிரெடிட் கார்டுகள், அடையாள கார்டுகள், 107 ரிங்கிட் ரொக்கம் முதலியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவனுக்கு ஏற்கனவே 2 குற்றப்பதிவுகள் இருப்பதாக ஜுல்கைரி முக்தார் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.